ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து மொய்னா கல்ச்சர் எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணுறேன்னு பார்ப்போம். மொய்னா கல்ச்சர் கப்பீஸுக்கு மட்டும் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி தப்பு. கப்பிக்கு மட்டும் இல்லை, பீட்டாக்கு ஃபீட் பண்ணலாம், ரேமுக்கு ஃபீட் பண்ணலாம், ஏஞ்சல் குட்டிக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. குட்டி வந்து ஒரு ஸ்டேஜ் வர பேபி பிரைன்ஷன் கொடுப்போம். அதுக்கு அடுத்து அப்டேட் ஆகிற ஒரு ஃபுட் அப்படின்னா மொய்னா. இதுக்கு அடுத்து டேஃப்னியா. ஸோ இந்த மொய்னா கல்ச்சர் அப்படிங்கிறது நிறைய ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷ்ஷை டெவலப் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த கல்ச்சரை ஈஸியாக எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீட்டிலே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ பார்த்தீங்கன்னா மொய்னா கல்ச்சர் ஈஸியாக கிராஷ் ஆயிரும். அண்ட் சில நேரம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் டெவலப்பே ஆகாது, அப்படியே டல்லாகிடும். ஸோ அது வந்து கல்ச்சர் ஈஸியாக டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா டப் சைஸ் வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் டப் யூஸ் பண்ணணுமா, ஸ்கொயர் டப் யூஸ் பண்ணணுமா, அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து ஸ்கொயர் டப்லேயே நல்லா கல்டிவேட் பண்ணியிருக்கேன், சர்க்கிளாக இருக்கிற டப்லேயே நல்லாவே கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டப்பில் கல்டிவேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து நல்ல பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற டப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பக்கெட் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் பக்கெட்லேயுமே கல்ச்சர் பண்ணியிருக்கேன். அது போக வெளியே ஸ்கொயர் டப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறது வந்து சர்க்கிள் டப். ஸோ அதான் சும்மா இருக்குது. அந்த டப்லேயுமே உங்களுக்கு ஒரு கல்ச்சர் வந்து போட்டு காமிக்கிறேன். மொய்னா கல்ச்சர் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் ஃபர்ஸ்ட் திங் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் மொய்னா கொண்டே முடியாது. சில பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் கொண்டுறது. ஸோ ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். அண்ட் தென் ஈஸ்ட் வேணும். ஸோ ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த 2 பொருள் இருந்தாலே போதும், நீங்கள் மொய்னா கல்ச்சரை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு ஜீரோ காஸ்ட்டாக இல்லை, ஒரு 50 ருபீஸ் தான். எனக்கு வந்து ஈஸ்ட்டோட ரேட்டு வந்து 100 கிராம்ஸ் 50 ருபீஸ் சம்திங் போட்டாங்க. ஸோ 50 ரூபா ஈஸ்ட்டு வாங்கி இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஓட நான் இதை வச்சு குட்டியை வந்து எவ்வளவோ ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ சிம்பிளான ரேட்டில் நம்ம வந்து குட்டியை வந்து வளர்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா கன்சிஸ்டன்சி தேவை, கொஞ்சம் இந்த கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸியாக வந்து வளர்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டப்பை எடுத்துக்கலாம். டப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் டப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. டப்பில் மெயினாக நம்ம வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்களோட பழைய தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்கல்ல, அந்த வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்கிட்ட வந்து இல்லை, அந்த டைமில் நான் என்ன பண்ணலான்னா, நார்மலாக உங்கள் வீட்டில் அது குடிக்கிற யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுங்க. ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணாங்க. நான் ஆரோ வாட்டரில் வந்து மொய்னா கல்ச்சர் பண்ணதில்லை. நான் நார்மலாக வீட்டில் குடிக்கிற யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ டப்பில் வந்து அந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்டார்டர் கல்ச்சர். நல்ல ஸ்டார்டர் கல்ச்சராக வாங்கிக்கோங்க. மொய்னாலே நிறைய டைப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரில. நான் காமனாக ஒரு டைப் நான் யூஸ் பண்ணுறேன் மொய்னால. அது எனக்கு டைப்பு பேர் எப்படிலாம் தெரில. நான் மொய்னான்னு வாங்கினேன், அதை கல்ச்சர் பண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தேன். இப்போ ஏன் கல்ச்சரை திரும்ப டெவலப் பண்ணேன்னா, என் ரேம் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் ஓல்டு ஆகுது. இதோட 25 டேஸ் ஆகுது அவங்க வந்து குட்டியிலேருந்து வந்து. இப்போ வந்து அவங்களுக்கு செகண்ட் ஃபீடுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஃபீடாக நான் என்னத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், மொய்னா. ஏன்னா மொய்னா தான் இந்த பிபிஎஸ்க்கு அடுத்து, பேபி பிரைன்ஷனுக்கு அடுத்து ஸ்மாலராக இருக்கும். ஸோ மொய்னாக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் என்கிட்ட ஒரு பக்கெட்டில் இருந்ததை இப்போ டக்குன்னு ஒரு 3 டப்பில் போட்டேன். அந்த 3 டப்பை தான் பார்க்குறீங்க. இந்த 3 டப்பில் வந்து கல்ச்சர் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இந்த டப்லேருந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு டே ஒரு டப்லேருந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ரேம்ஸ் வந்து வளரும். ஆனால் ஆல்டர்னேட்டிவாக நான் இன்னும் நிறையா ஃபுட்ஸும் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து ரேம் ரிலேட்டடாக வீடியோ போடும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம மொய்னாக்குள்ளே போவோம். ஸோ இந்த 3 டப்பில் இருந்து எதுலனாலும் நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொஞ்சமாக எப்படி சொல்ல, லைக் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனில் இருக்கிற அளவுக்கு ஒரு 10-15 மொய்னா இருந்தால் கூட போதும். நீங்கள் அதை ஒரு டப்பில் போட்டு தெளிவாக கல்ச்சர் பண்ணிங்கன்னா 100-200 மொய்னாவாக 1000 மொய்னாவை கூட மாற்றலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் நிறைய வேணும், நிறையா இருந்தால் தான் நிறைய கல்ச்சர் ஆகும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சமாக இருந்தால் கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிறே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நாளில் கல்ச்சர் வந்து நல்ல டெவலப் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக போடும்போது உங்களுக்கு ஒரு 8 days to 10 days எடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் நிறையா வாங்கினா தான் நிறையா கல்ச்சர் ஆகும் அப்படிலாம் இல்லை. ஒரு 15 மொய்னா ஒரு டப்பில் போட்டு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் ஊற்றி வளர்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வளரும். மொய்னா இஸ் ஆல்சோ, அது வந்து ஒரு இன்செக்ட் தான், சரியா? அது வந்து நீங்கள் வந்து ஃபீடிங் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸோ மொய்னாக்கு ஃபீடிங் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக ஏதாச்சும் ஒரு டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஈஸ்ட் போடுங்க. ஈஸ்ட்டை அள்ளி போட்டு கலந்து போட்டிங்கன்னா மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். ஈஸ்ட் வந்து கம்மியாக போடுங்க. அந்த ஒரு அளவு எப்படி மெஷர் பண்ணலாம்னா, நம்ம மொய்னா கல்ச்சர் ஒரு டப்பில் போடுறோம்ல, அந்த டப்பில் உள்ள தண்ணி லைட்டாக கலங்கலாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப வெள்ளையாகிடக்கூடாது, மைல்டாக கலங்கலாக இருந்தால் போதும் தண்ணி. அது எப்படி சொல்ல, தண்ணி நம்மளுக்கு வழக்கமாக தெளிவாக இருக்கும். நம்ம ஈஸ்ட்டு தண்ணியில் கலந்து ஊற்றுறோம்ல, லைட்டாக கலங்கினா போதும். நீங்கள் ஃபுல்லாக டேங்க் வெள்ளையாகிற அளவுக்கு ஈஸ்ட்டை கலக்கி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கல்ச்சர் அப்படியே கிராஷ் ஆகிடும். இது வந்து எப்படின்னா, மொய்னாக்கு நம்ம ஃபீடாக தான் ஈஸ்ட் கொடுக்குறோம். ஸோ வந்து மொய்னா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஈஸ்ட்டை கலக்கி லைட்டாக ஊற்றுங்க. மொய்னா கல்ச்சர் டெவலப் ஆக நீங்கள் ஈஸ்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஊற்றலாம், சரியா? எடுத்த உடனே நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்லி கிராஷ் ஆகிடும். ஈஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு கப்பில் தண்ணி எடுத்து ஈஸ்ட்டை கலக்குவேன். நீங்கள் பாட்டிலில் கூட வச்சு ஷேக் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்டை டிசால்வ் ஆகணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை வந்து ஒரு டப்பாவில் போட்டு கிண்டி நான் அப்படியே வந்து வச்சுருவேன்.
அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கரையாத இது இருக்கும் பார்த்தீங்களா, ஈஸ்ட்டு ஃபுல்லாக கரையணும்லாம் சொல்ல முடியாது தண்ணியில், கொஞ்சம் ஈஸ்ட் அப்படியே கீழே தங்கும். அது கீழே தங்கினதுக்கப்புறம் நான் அதை அப்படியே மேலே உள்ள அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுவேன். ஊற்றும் போது என்னோடய டப்பு வந்து ரொம்ப மைல்டாக கலங்கலாகும். அதோட நிப்பாட்டி வச்சுருவேன். நான் அடுத்த ஃபீடு எப்போ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொய்னா இந்த ஈஸ்ட்டெல்லாம் தின்னதுக்கப்புறம் தண்ணி திரும்ப கிறிஸ்டல் கிளியராக மாறிடும். கிளியராக நம்மளுக்கு மொய்னா தெரியும். அந்த டைமில் தான் நம்ம அடுத்த ஃபீடு கொடுக்கணும். அதுக்கு இடையில தண்ணி இன்னும் நீங்கள் ஊற்றுன மாதிரி கலங்கலாக தான் இருக்குது அப்படின்னா, ஈஸ்ட்டை தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. இது லைக் ஃபீடிங், ஃபிஷ்ஷுக்கு ஃபீடு போடுவோம் தெரியுங்களா, அதே மாதிரி தான். மொய்னாக்கு என்றைக்கு அந்த தண்ணியில் உள்ள அந்த ஈஸ்ட் வந்து காலி ஆகுதோ, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஈஸ்ட்டை தண்ணியில் கலந்து மொய்னாக்கு வந்து டப்பில் ஆட் பண்ணால் மொய்னா கல்ச்சர் சூப்பராக வரும். இதில் வந்து மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்க ஃபர்ஸ்ட் திங் சொல்கிறேன். எப்போவுமே மொய்னா கல்ச்சர் வாங்குறீங்கன்னா 2, 3 இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைங்க. இன்கேஸ் ஒரு இது கிராஷ் ஆனாலும் இன்னொரு இதில் போடலாம், இன்னொரு இது கிராஷ் ஆனால் இன்னொரு இதில் போடலாம். நான் மாற்றி இந்த பக்கெட்டில் இருக்கா ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பக்கெட்டில் இருக்கும். இன்கேஸ் மொய்னா வந்து கிராஷ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா, மொய்னாவோட பாப்புலேஷன் வந்து கம்மியாகும். அந்த டைமில் என்ன பண்ணுவேன், இருக்கிற மொய்னாவை கலெக்ட் பண்ணி இன்னொரு பக்கெட்டில் தண்ணியை போட்டு அதில் மொய்னாவை போட்டு ஈஸ்ட்டை ஊற்றிடுறேன். ஸோ அப்போ அதில் கிராஷ் ஆனாலும் இன்னொரு பக்கெட்டில் டெவலப் ஆயிடும். அதை வச்சு நான் இன்னொரு 2, 3 இது போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொய்னாவை எப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கல்ச்சர் கிராஷ் ஆகாது. அண்ட் இன்னொரு திங், நிறைய பேர் மொய்னா வந்து கவர் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கவர் பண்ணி வைக்கிறத விட கொசு இருக்குது பார்த்தீங்களா, கொசு வந்து முட்டை வச்சு குட்டி பொரிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு புழு மாதிரி இருக்கும். அந்த கொசு புழு வந்துட்டாலும் அந்த கொசு புழு வந்து நம்ம மொய்னாவை சாப்பிடும். ஸோ இதனால கல்ச்சர் கிராஷ் ஆகும். என்னோடய டப்பு எதுவுமே கவர் பண்ணதில்லை. கொசு முட்டை வச்சு கொசு வந்து அந்த இது அதோட குட்டி வந்து பொரிச்சு வரும். பட் நான் வந்து 3 நாள் டப்பில் வச்சுருக்கனால ஒரு டப்பில் கிராஷ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. அதில் உள்ள மொய்னாவை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திரும்ப என்ன பண்ணுவோம், கொசுப்புள் நிறைய டக்குன்னு டப்பை கழுவி ஊற்றிட்டு திரும்ப தண்ணி பிடிச்சி இன்னொரு கல்ச்சர்லேருந்து மொய்னாவை எடுத்து போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ரொட்டேஷன் இருக்கனால பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் ஒரே ஒரு மொய்னா கல்ச்சர் தான், ஒரே ஒரு டப்பு தான் வைக்கிங்க அப்படின்னா அதில் அந்த கொசு வந்து முட்டை விட்டு குட்டி பொரிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா குட்டி பொரிச்சுன்னா மொய்னா கல்ச்சரில் ஒரு குட்டியை வந்து அது சாப்பிடும். இதெல்லாம் ஓகே ப்ரோ. சரி, இந்த மொய்னா ஸ்டார்டர் கல்ச்சர் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் அக்வேரியம் ஷாப்ஸில் சில ஷாப்பில் விற்பாங்க. ஸோ எல்லா ஷாப்லேயும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. கப்பி ப்ரீடர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ரேம் ப்ரீட் பண்ணுறேன், நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் வந்து நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நியர்பையில் அக்வேரியம் ஷாப்பில் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை ப்ரீடர்ஸ் இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் என்னோட காண்டாக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் ரொம்ப முக்கியம். தென் ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு உங்களோட ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மொய்னா கல்ச்சரை எத்தனை வருஷம்னாலும் கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கிற முடியும். அண்ட் இன்னொரு திங் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், மொய்னா கல்ச்சர் டப்பை வந்து சன்லைட் படுற இடத்துல வைக்கணுமா இல்லை ரூமுக்குள்ளே வைக்கணுமா அப்படின்னு. இதில் வந்து நான் ஒரு கல்ச்சரை ரூமுக்குள்ளேயும் வச்சுருக்கேன். அதுலேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இன்னொரு கல்ச்சரை பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து உள்ளே ஃபுல் ஆகிட்டு. ஸோ அதனால் வெளியே வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேரெக்ட் சன்லைட்லாம் படாது. ரெண்டுமே ஷேடில் தான் இருக்குது. நல்லா தான் க்ரோத் இருக்குது. ஸோ நிறைய பேர் வீடியோவில் வந்து பேசுவாங்க சன்லைட் வேணும். எனக்கு சன்லைட் இல்லாமலே மொய்னாவோட க்ரோத்து பயங்கரமாக தான் இருக்குது. ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க மொய்னாக்கு. அண்ட் வந்து கல்ச்சர் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களால் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லி ஒன்ஸ் டபுளோட மொய்னாவெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப புது தண்ணியில் மொய்னாவை போட்டு கொஞ்சம் ஈஸ்ட்டை ஊற்றி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கல்ச்சர் பர்மனெண்ட்டாக கிராஷ் ஆகவே ஆகாது. ஸோ நான் வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மொய்னா கல்ச்சர் ஈஸியாக டெவலப் ஆகும். அண்ட் என்னோட ரேம் ப்ரைஸுமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அக்வேரியம் ஃபிஷ் ப்ரீடிங் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் காமிச்சதுக்கு தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா.